அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் குலதெய்வத்திற்கே சரணம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். 13/2/1993 5:30 AM. வயசு 32 வயசு. நட்சத்திரம், அதாவது திதி சப்தமி திதி, நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், ராசி துலாம் ராசி, லக்னம் மகர லக்னம். ஓரை புதன் ஓரை. இவங்க நல்லா ஷார்ப்பாக இருப்பாங்க, மைண்டு ஷார்ப்பாக வேலை செய்யும். ஸோ இப்போ இவங்களுக்கு போயிட்டுருக்கிற திசை புதன் திசை. புதன் புத்தி, அந்தரம் கேது அந்தரம், சூட்சமும் சூரிய சூட்சமும். ஸோ ஆல்ரெடி எல்லாமே கெட்டிருக்கு பாருங்கள் இவங்களுடைய ஜாதக ரீதியாக. அதாவது இப்போ இவங்களுக்கு பாருங்கள், 7ஆம் பாவம் கெட்டு கிடக்கு மைண்டுட்டா. ஸோ 5ஆம் பாவமும் கெட்டிருக்கு. இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, திருமணம் குறித்து தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ திருமணம் குறித்து தகவல் அப்படின்னா, திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்கள், புறம் சார்ந்த விஷயத்தில் சூரியன் 25% தான் நல்ல அமைப்பில் இருக்குது. சந்திரன் 52, செவ்வாய் 10%, புதன் 30, குரு 30, சுக்கிரன் 80, சனி 40, ராகு 50, கேது 9. ஸோ ஆல்ரெடி இவங்களுடைய ஜாதகத்தில் கேது ரொம்பமாக டோட்டலாக கெட்டு கிடக்கிறதுனால எப்படி சொல்கிறது அப்படின்னா, கொஞ்சம் திருமணம் குறித்து தகவல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தகாத உறவு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதேபோல் பார்த்தோன்னா அங்கே பாருங்கள், அகம் சார்ந்த வாழ்க்கை, அகம் சார்ந்த விஷயத்தில் சூரியன் 55%, சந்திரன் 83, செவ்வாய் 52, ஸோ புதன் 40, குரு 40, சுக்கிரன் 39, சனி 20, அதாவது ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்டமான அமைப்பில் இருக்குது. ஸோ டோட்டலாகவே அகம் சார்ந்த விஷயம், புறம் சார்ந்த விஷயத்தில் கேது அப்படிங்கிறது கெட்டு கிடக்குதுங்க. கேது அப்படிங்கிறது கெட்டு கிடக்கிறதுனால இவங்களுடைய பர்சனல் லைஃப் விஷயம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேது முடிஞ்சு, அதாவது கேது இப்போ கேது அந்தரம் போயிட்டுருக்கு இல்லையா, சூட்சமம், அந்த கேது சூட்சமம் 2025 4ஆவது மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அது முடியணும். அது முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய சுக்கிரன். ஸோ சுக்கிரன் அப்படிங்கிறது